மணல் குவாரிகளில் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் 130 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தமிழகத்தினுடைய பல்வேறு மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டது. சட்டவிரோதமாக இதில் மணல் குவாரிகள்ல மணல் அள்ளப்பட்டு அதில் வரக்கூடிய வருவாய் கணக்கில் மறைக்கப்படுவதாகவும், அதன் மூலமாக கோடிக்கணக்கான வருவாய் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்யப்படுவதாக அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிந்து திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கோவை உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையை நடத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கிய நபர்களாக இந்த குவாரி அதிபர்களுடைய வீடுகள்ல புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்த மணல் குவாரி அதிபர் கரிகாலன் என்பவருடைய வீட்டுல சோதனை நடத்தப்பட்டது. அதே போல திண்டுக்கல்லை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ரத்தினம் என்பவருடைய வீட்டிலும் அவருடைய உறவினர்கள் வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதே போல ஆடிட்டர் சண்முகராஜனுடைய வீட்டுல சென்னையிலும் பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனை நடந்து வரக்கூடிய நிலையில அந்த சோதனையில பல்வேறு விவரங்கள் எடுக்கப்பட்டது ஆவணங்கள் மூலமாகவும், அதே போல அங்க இருக்கக்கூடிய இந்த குவாரிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் பல்வேறு ஆதாரங்களையும் திரட்டி அதுல சட்டவிரோதமாக குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள எவ்வளவு மணலை விற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த ஆய்வுகள் எல்லாம் தொடர்ந்து அமலாக்கத்துறை மேற்கொண்டு வந்த நிலையில முதற்கட்ட நடவடிக்கையாக இதுல 130 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இதுல 128 கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்கள், அதாவது 209 இயந்திரங்கள், இந்த மணல் அள்ளும் இயந்திரங்கள், அதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் எல்லாமே 280 இயந்திரங்களை அதில் அசையும் சொத்துக்களாக இருக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள் முடக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மணல் குவாரி அதிபர்களாக செயல்பட்ட, இந்த இடைத்தரகர்களாகவும் செயல்பட்ட சண்முகம், ராமச்சந்திரன், கருப்பையா, ரத்தினம், பன்னீர்செல்வன் மற்றும் கரிகாலன் உட்பட இந்த வழக்கில் அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நபர்களுடைய வங்கி கணக்கு மொத்தமாக 35 வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறார்கள். அந்த 35 வங்கி கணக்குகளுக்குள்ள 2.25 கோடி ரூபாய் அந்த வங்கியில் இருந்த பணத்துடன் அந்த வங்கி கணக்கை முடக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. மொத்தமாக 130.60 கோடி மதிப்பிலான சொத்துக்கள், அதுல 128.34 கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இது முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. சமீபத்துல இருந்து தொடர்ந்து இந்த கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் இந்த மணல் குவாரிகள் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனையை மேற்கொண்டு வந்தது. அந்த சோதனையின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மணல் குவாரியும் சென்று அமலாக்கத்துறை ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து சென்று நேரடியாக சென்று இந்த ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொரு மணல் குவாரிகளிலும் எவ்வளவு மணல் எடுக்கப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட அளவை விட அங்க இருக்கக்கூடிய கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறதா, அதன் மூலமாக எவ்வளவு வருவாய் ஈட்டிருக்கிறார்கள், அதுல எவ்வளவு வருவாய் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விவரங்களை எல்லாமே எடுத்து வந்த நிலையில் தொடர்புடைய நபர்களிடம் குறிப்பாக நீர்வளத்துறையினுடைய, பொதுப்பணித்துறையுடைய அதிகாரிகளும் சம்மன் அனுப்பி விசாரணையும் அமலாக்கத்துறை மேற்கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில தற்பொழுது கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலும் இந்த விசாரணையின் அடிப்படையிலும் தற்பொழுது 130 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சொத்துக்களை முடக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மணல் குவாரிகள்ல மணல் பயன்படுத்தக்கூடிய மணல் இயந்திரங்கள் உட்பட பல்வேறு வாகனங்களுடைய அந்த வாகனங்களையும் அமலாக்கத்துறை முடக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது.